உங்களுக்கு அல்லாஹ் ஷிஃபா தருவான். உங்களுக்கு உங்கள் ஈமான் மேலே நம்பிக்கை இல்லை, நான் ஓதுனா கேட்காது, நான் ஓதுனா பலிக்காது, அஜர்த்து ஓதுனா தான் கேட்கும் என்று அஜர்த்தின் மீது நம்பிக்கை கொண்டு வருகிற பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறோம். வீட்டில் யாருமே இல்லை, வீட்டில் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறாங்க, ஆண்கள் வெளியே போயிருக்கிறாங்க, அப்போ பள்ளிவாசலுக்கு வந்து ஓதிக்கலாம். வீட்டில் உள்ள நன்னிமார்கள், பூவாமார்கள், பெரிய பெரிய பேரன் பேத்தி எடுத்தவர்கள் எல்லாம் வீட்டில் வைத்துக்கொண்டு பழந்தின்ன கொட்டை என்பதெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வயதானவர்களை எல்லாம் வீட்டில் வைத்துக்கொண்டு ஒரு சாதாரண வயிற்றுப்போக்கு அல்லது தலைவலிக்கு ஒரு பாட்டிலை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவது தவறல்ல. அந்த இடத்துல உங்கள் ஈமானை நீங்கள் மறந்து விட்டீர்கள். உங்கள் ஈமான் வலுவானதாக பலமிக்கதாக இருந்தால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. நம்ம கவனிக்கணும், இங்கே இஸ்லாமிய சமூகத்துல மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் தண்ணி ஓதிக்கொள்ள. அந்த வரிசையில இஸ்லாமிய பெண்களும் நிற்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம், ஒரு மானம் போகக்கூடிய விஷயம். ஒரு கலிமா சொல்லாத ஒரு சமயத்தை சேர்ந்தவர்கள் வருகிறார் என்று சொன்னால் நியாயமானது. கலிமா சொன்ன முஸ்லிம்களே வருகிறார் என்று சொன்னால் உங்கள் ஈமான் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறது, உங்கள் ஈமான்ல எவ்வளவு தூரம் ஆற்றல் இல்லாமல் போயிருக்கிறது என்பதையெல்லாம் வாழும் நிகழ்காலத்திலே நாம் யோசிக்க கடமை பெற்றிருக்கிறோம். இப்படி எல்லா பிரச்சனைக்கும் நாம் எதிர்கொண்டு நிற்க வேண்டும் என்றால் எது வந்தாலும் விரட்ட வேண்டும், அது ஈமானோடு விரட்ட வேண்டும். அந்த ஈமான் வலுவானதாக இருந்தால்தான் நம்மை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மால் எதிர்கொள்ள முடியும். புகாரி ஷரீஃப்ல பதிவான ஒரு செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், முன் சமுதாயத்தில் வாழ்ந்த மூன்று பேர்கள் ஒரு பாதையிலே நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்கிற பொழுது திடீர் பாறை ஒரு உருண்டு வந்து அதனுடைய வலியை மறைத்து கொண்டது. அந்த மூன்று பேர் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு வரலாறு தெரியும். அந்த மூன்று பேரும் தங்கள் வாழ்நாட்களில் நடந்த நற்காரியங்களை அல்லாஹ்விடத்திலே துஆவாக முன்வைக்கிறார்கள். ஒருவர் சொன்னார், யா அல்லாஹ், எனக்கு பெற்றோர்கள் வயதானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இரவிலே சீக்கிரமாக உறங்கி விடுவார்கள். நான் ஒரு நாள் வந்தபோது தூங்கி விட்டார்கள், அவர்கள் கால் மாட்டில் நான் நின்று கொண்டு அவர்கள் தூங்கி எழுகிற வரைக்கும் நான் பொறுமை காத்தேன். என் மனைவி மக்கள் எல்லாம் என் வேட்டியை பிடிச்சி இழுக்கிறாங்க, நான் திரும்பி கூட பார்க்கல. எங்கள் வாப்பா அம்மா எந்திரிச்ச உடனே அவர்களுக்கான அந்த பாலை பருக கொடுத்து விட்டு அடுத்து என் வேலையை பார்த்தேன். இந்த நிலை உனக்கு பிடித்திருந்தால் இந்த ஆபத்திலிருந்து என்னை விலகு, பாறை கொஞ்சம் நகன்றது. இரண்டாவது மனிதர் சொன்னார், யா அல்லாஹ், என்னுடைய சிறிய தந்தை மகள் அழகாக இருப்பார், அவரிடத்தில் நான் ஒரு முறை தவறாக நடந்து கொள்ள முயன்ற போது அவருக்கு 120 தங்க நாணய காசையும் தந்தேன். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னால், இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள். அந்த நொடி பொழுது நான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டேன். யா அல்லாஹ், இந்த நிலை உனக்கு பிடித்திருந்தால் என் ஆபத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறையை கொஞ்சம் அகற்று. பாறை விலகியது. ஒவ்வொருத்தரா துவா கேட்கும்போது பாறை விலகுது, ஆனால் யாரும் வெளியே வர முடியாது. கம்ப்ளீட்டா 3 பேர் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. மூன்றாவது மனிதர் சொல்லுகிறார், நான் ஒரு தொழிலாளி, யா அல்லாஹ், நான் ஒரு நாள் கூலி வாங்காமல் போய்விட்டேன். கூலியை வாங்க ஒரு நாள் வந்தபோது என் எஜமானன் என் கூலியை பாதுகாத்து வைத்திருந்தார். அந்த கூலியை பாதுகாத்து வைத்திருந்த அந்த கூலி தொழிலாளி நான் ஒப்படைத்து விட்டேன். அவரிடத்துல கூலி மாத்திரம் தரவில்லை, அந்த கூலியை பாதுகாத்து பறக்கத்தினால் பல ஆட்டு மந்தைகள், பல மாட்டு மந்தைகளுக்கு சொந்தக்காரனராக நான் பெருகி போனேன். அது அத்தனையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். கூலி மட்டும் தான் ஒப்படைக்கணும், கூலியை பாதுகாத்ததுனால, முதலீட்டு போட்டதுனால பல மாட்டு மந்தைகள், யாருந்தா அது அப்படியே ஒன்று கூட எடுத்துக்கொள்ளாமல் அவரிடத்துல ஒப்படைத்து விட்டனே. இந்த நிலை உனக்கு பிடித்திருந்தால் என் ஆபத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறையை விளக்கு. 3 பேரும் கேட்ட துவா, அந்த பாறை ஒட்டுமொத்தமாக விலகியது. 3 பேரும் வெளியே வந்தார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாயிருக்கக்கூடிய செய்தி. நாம் விளங்க வேண்டிய செய்தி, இந்த 3 நபர்களும் வாழும் காலத்தில் யாரும் என் வாழ்க்கையில இப்படி ஒரு பாறை உருண்டு வரும், என்னை வந்து அதை அடைச்சிக்கும் அப்படின்னு ஒருத்தர் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யக்கூடியவரோ அல்லது தன்னுடைய தந்தை மகளிடத்துல, பெரிய தந்தை மகளிடத்துல தவறாக முற்படுகிற பொழுது அந்த அம்மா இத்தக்குள்ளா சொன்ன உடனே நான் எந்திரிச்சு போயிடணும், ஒரு காலத்துல பாறை உருண்டு வரும், நான் இப்படி மாட்டிப்பேன் அப்படின்னு அவரும் அந்த நேரத்துல, அல்லது மூன்றாவது